கல்வா இதில் ஒரு வைபவம் சொல்லப்படுது. அதாவது பாத்ம புராணம், கரிவம்ச புராணங்களில் இந்த வைபவம் இருக்குது. நிறைய எம்பெருமானையும் வணங்கிட்டு சில தவறுகளை நிறைய பேர் செய்தாங்க. அப்போ எம்பெருமான் என்னென்னா தன்னுடைய அடியார்களை தண்டிக்க மாட்டார். அப்போ அதனால் தன்னுடைய அடியார்கள் தன்னை மறந்து வேற இடத்துக்கு போகும்படி செய்யணும்னு நினைக்கிறார். அப்போ ருத்திரரை கூப்பிட்டு, சிவபெருமானை கூப்பிட்டு, பூமியில் ஒரு மதத்தை ஸ்தாபிப்பாயாக. உடனே அவர் பெருமானே உமக்கு புறம்பாக உமக்கு எதிரடியாக மதத்தை ஸ்தாபித்த பாவம் இல்லையா, தோஷம் இல்லையா? நான் தானே சொல்கிறேன் போய் சாவனம் பண்ணு. ஏன்னு கேட்டால் என்னை வணங்கிட்டு தப்பு பண்ணுறாங்க, நான் தண்டிக்க முடியாது. அவன் உன் பேச்சு கட்டு ஓட்ட வருவான், அப்புறம் நான் அவனை தண்டிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதுனால ஏற்றுக்கிட்டேன். அப்படின்னு சொன்னார், சாமி நான் அப்படிலாம் சாப்பிச்சா என்னை யாரும் வணங்க வரமாட்டாங்களே இது சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ என்ன செய்யணும்? நீர் ஏங்கிட்ட வரம் கேட்டு வரணும்னு கேட்டார். வரேன் ஓட்ட வரம் கேட்டு வரேன் அப்படின்னா இப்போ இவரே போயிட்டாருன்னு வருவான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் இவர் இங்கேருந்து ருக்மணிக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கைலாயத்துக்கு போகிறாரு. உடனே பார்வதி பரமேஸ்வரன் போற்றி துதித்து வணங்கி சொன்ன மாதிரியே வந்துட்டீர்னு சொல்லி புகழ்கிறாங்க. இந்த வைபவத்தை சுற்றி எடுத்துக்காட்டப்படுகிறது. சர்வேஸ்வரன் பக்கத்தில் வந்து வரம் கொள்ளுகிற இடத்தில் தேவர் இன்னும் எனக்கு ஒரு வரம் தர வேணும் சிவபெருமான் சொல்கிறார். நீர் தந்த வரம் நிலைநிற்கும்படி என் பக்கல்லே வந்து ஒரு வரம் பெற்று போக வேண்டும் என்று ஆர்த்திக்க. இது சொன்ன மாதிரி நான் இருக்கிறேன், ஆனால் நீர் வந்து என்கிட்ட ஒரு வரம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு கேட்குறேன். அப்படியே செய்கிறோம் என்று விட்டு ருக்மிணி பிராட்டிக்கு ஒரு பிள்ளை வேணும் என்று சென்று நின்று கிருஷ்ணாவதாரத்தில் நடக்குது. அதே மாதிரி இவர் போகிறாரு, ருக்மிணி பிராட்டிக்கு ஒரு குழந்தை வேணும்னு கைலாயத்துக்கு கேட்க போகிறாரு. அதை சொல்கிறார், ருக்மிணி பிராட்டிக்கு ஒரு பிள்ளை வேணும் என்று சென்று நமோ கண்டாய கர்ணாய, அதாவது கண்டத்தில் கருப்பு நிறத்தை உடையவனே அப்படின்னு வருகிறது என்கிறபடியே என்றார் போல அவனும் உமாய சார்த்த மீசனா, உமாதேவியோடு கூடி இரு கைகளை கூப்பி கொண்டு கைலாயத்துக்கு வந்த கிருஷ்ண பரமாத்மாவை இருவர்களும் போற்றி புகழ்ந்தார்கள் என்கிறபடியே புறப்பட்டு கருப்புடுத்து தாளன்ற நிலையிலே இச்செயலை செய்தால் இத்தை நாட்டார் மெய்ந்திருப்பார்களோ கல்வா என்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீர் கருப்புடுத்து தாளன் என்றான். கருப்புடுத்துனா வேஷம் போட்டு, நீர் சர்வைக்கனாக இருந்து அனைத்து ஆற்றிருந்தும் கூட சாதாரண மனுஷனை மாதிரி போய் நின்று கைலாயத்தில் போய் எனக்கு ஒரு குழந்தை வேணும் கேட்டால் மக்கள் என்ன சொல்லுவாங்க? நீர் தன் தன்மையை மறைச்சி ஏமாத்தினா கல்வன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறார். அதாவது நீர் கருப்புடுத்து தாளன் என்ற நிலையிலே, அதாவது மார்வேடம் போட்டு நீர் தாள நின்று கைலாயத்து போய் நின்று கேட்குற நிலையிலே இச்செயலை செய்தால் இத்தை நாட்டார் மெய் என்று இருப்பார்களோ, இதை மெய்ன்னு நினைப்பாங்களா? நினைக்கவே மாட்டாங்க. கல்வா என்பார்கள். ஏமாற்றி கைலாயத்து போனான்னு சொல்லுவாங்க. தன் சோதாந்திரியத்தை மறைத்து வரதந்தரனாய் நிற்க